கொண்டே இருந்தோம். கழகத் தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் வழக்கு தொடரப்பட்டது. ஜனநாயக முறையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டி அறப்போராட்டம் நடத்தினோம். இருந்தாலும் கூட களத்தில் இருந்து எந்த ஒரு வாக்காளருடைய வாக்கும் நீக்கப்படக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் பணியாற்றினார்கள். இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் தேர்தல் ஆணையம் எவ்வளவு படிவங்களை வழங்கினோம், எவ்வளவு படிவங்களை கணினி மயமாக்கினோம் என்ற ஒரு கணக்கை தந்து கொண்டே வந்தார்கள். ஏறக்குறைய 95% மேலான படிவங்கள் வழங்கப்பட்டு விட்டன என்று சொன்ன தேர்தல் ஆணையம் கணினி மயமாக்கப்பட்டது ஏறக்குறைய 75% 80% வரை கணினி மயமாக்கிட்டு இருக்கிறோம். அந்த திரும்ப பெறப்பட்ட படிவங்களை சென்னையில் 55% மட்டும்தான் கணினி மயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை படிவங்கள் அல்லது எத்தனை சதவீத படிவங்கள் திரும்ப பெறப்பட்டன என்ற கணக்கை தேர்தல் ஆணையம் தரவே இல்லை. எவ்வளவு கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள், எவ்வளவு கணினிமயப்படுத்தினோம் என்று சொல்கிறார்கள், எவ்வளவு திரும்ப பெற்றோம் என்பதை சொல்லவே இல்லை. இது பல வாக்காளருடைய வாக்குகளை நீக்கிவிடும் அச்சம் இருக்கிறது. மேலும் பெறப்பட்ட படிவங்களை கணினிமயமாக்குவதில் மிகுந்த காலதாமதம் நாங்கள் உணர்ந்தோம். அதனால்தான் மீண்டும் மீண்டும் இந்த கால அட்டவணை சரியானது அல்ல என்பதை வலியுறுத்தி வந்தோம். மேலும் பருவமழை காரணமாக இந்த பணிகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். அதற்கு ஏற்றாற்போல் தற்போது வந்திருக்கக்கூடிய புயலும் அந்த பணிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நியாயமான வாதத்தை ஏற்று ஒரு வார காலத்திற்கு இந்த கணக்கீட்டு காலத்தை நீட்டித்திருக்கிறது. அது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். எந்த ஒரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய வாக்கும் விடுபடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த பயணத்தில் முதல் வெற்றியாக ஒரு வார காலத்திற்கு இது தள்ளி வைத்திருப்பது கொடுக்கப்பட்ட அனைத்து படிவங்களை திரும்ப பெறுவதற்கும் அவற்றை கணினிமயமாக்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறோம். இருந்தாலும் கூட இந்த SIR பணியில் பல சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். பீகார் தேர்தலில் அல்லது பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட SIR-இல் வாக்காளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர் அதை காட்டி தமிழ்நாட்டில் வாக்காளராகலாம் என்ற ஒரு 13வது ஆவணமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருப்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல. அதாவது அந்த வாக்காளர் பீகாரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்பதை 1ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 அன்று தேர்தல் ஆணையம் அறிவித்து அந்த வாக்காளர் நவம்பர் மாதத்தில் பீகாரில் வாக்களித்துவிட்டு அதே நவம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய SIR-இல் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்ற தகுதியை பெறுவார் என்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லை. SIR படிவங்களுக்கான காலக்கெடு நீட்டிப்பு திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என்று NR இளங்கோ தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம்.